ஹாய், வெல்கம் டு எக்ஸாம் வால் ஐஎஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்த சம்மந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள். 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம், ஓகேவா? அப்போ அதை சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஸோ 15 மீட்டரை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது சென்டிமீட்டராக மாறிடும் இல்லையா? ஏன்னா ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து 1500ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 17 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நீளம் வந்து நமக்கு வந்து 1517 சென்டிமீட்டர், ஓகேவா? அப்புறம் அகலம் வந்து 9 மீட்டர். அப்போது 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ 9 மீட்டரை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது 900ன்னு வரும் சென்டிமீட்டர். ஆல்ரெடி ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த 2 சென்டிமீட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 902 சென்டிமீட்டருங்கிறது வந்து நமக்கு என்னது? அகலம், ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் 1517 சென்டிமீட்டருக்கும் 902 சென்டிமீட்டர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த குறைந்தபட்ச எண்ணிக்கைன்றது வரும். ஸோ அதுக்கு நம்ம ரூட் மெத்தட் படி ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? 1517 வந்து நம்ம உள்ளே வச்சுக்கணும், 902 வந்து நம்ம வெளியே வச்சுக்கணும். 902ங்கிறது 1517 1 டைம் இருக்கும். ஸோ அப்படி நம்ம எழுதிக்கணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 615ங்கிறது கிடைக்கும். இப்போ மறுபடியும் இந்த 902 வெளியே இருக்கிறத கொண்டு உள்ளே வச்சுக்கணும். அந்த 615ஆல் அதை கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணும்போது இப்போவும் 1 டைம் தான் 615 902 இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதிக்கிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 287ங்கிறது வரும். இப்போ இந்த 287 வந்து நம்ம வெளியே வச்சுட்டு 615ஆல் நம்ம உள்ளே வச்சுக்கணும் 615. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும் 287. ஸோ நமக்கு வந்து 574ன்றது வரும். 2 × 287ங்கிறது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 41ங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 41ங்கிறது வெளியேவும் இந்த 287ங்கிறது உள்ளேயும் வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த 287 வந்து 41 வந்து நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 741 சார் 287ன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ ரிமைண்டர் என்னது 0 ஆயிரும். இப்போ ரிமைண்டர் 0 ஆகும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கோ, லெஃப்ட் சைடில் வெளியே என்ன இருக்கோ அதான் ஹெச்சிஎஃப், ஓகேவா? இந்த 2 நம்பர்ஸ்க்கும் ஃபஸ்ட் எடுக்கலாம் இனிஷியல் அந்த 2 நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப் வந்து கடைசியில் 0 வரும்போது லெஃப்ட் சைடு இருக்கிறதா ஹெச்சிஎஃப். ஸோ 41ங்கிறது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த 41ங்கிறதா அந்த ஒரு பெரிய ஸ்கொயர், அதுக்கான ஒரு பக்கம், ஓகேவா? அப்போது அந்த தளத்தில் வந்து நமக்கு வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கையான சதுர ஓடுகளுக்கு வந்து அந்த சதுர ஓடுகளோட பக்கம் வந்து 41. ஸோ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A², அப்போ 41², ஓகேவா? இப்போ அந்த தளத்தோட வந்து ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் தானே. அப்போ 1517 மொத்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். 1517 × 902 இதான் வந்து மொத்த ஏரியா ஃபார்முலா. நமக்கு வந்து தேவையானது சதுர ஓடுகள். அப்போ அதோட பரப்பளவை வச்சு அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எண்ணிக்கை கிடச்சிரும், ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 1 41 41 37 41 1517ன்னு வரும். நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 1 41 41 22 41ங்கிறது 902ன்னு வரும், ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 814ன்னு கிடைக்கும். அதுதான் ஆன்சர், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.